ஒரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ நான் ஃபார்மராக ஏன் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்காம நான் ஃபார்மராகவும் இருக்கேன், நிலத்தில் வந்து சேத்துல இறங்கி நானும் வேலை பார்க்குறேன், நானே உரங்கள் தயார் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெவலப்பர் வந்து 5500 தான் என்னோட மந்த்லி சேலரி. ஸோ இந்த சேலரியை வச்சு ஒரு ஹைதராபாத் லைஃப் ஸ்டைலில் வந்து டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த எக்கோ சிஸ்டமை நானே வந்து பில்டு பண்ணது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா முயல் இருக்கும், மயில் வரும், காடை வரும், பாம்பு வரும், எல்லாமே இருக்கும். எதையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். முருங்கை இருக்கிற வரைக்கும் என்னோட மென்டார் இருப்பார், முருங்கை இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். அண்ட் நம்மளோட எபிசோட இன்னைக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாமா? டிரான் சூப்பரான ரொபோட்டிக் வேக்கம் கிளீனர்ஸ் அப்படின்னா நீங்கள் டிரான் அணுகலாம். ஒரு சூப்பரான அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ப்ளீவோ இஸ் தி ரைட் சாய்ஸ். கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு தேங்காய் சிரட்டை வச்சுட்டு செம்மையா உலகத்தையே கலக்கிட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அண்ட் தேங்க்யூ. உயிரோட்டமுள்ள நேர்காணல். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள், பிரசன்டட் பை பிராண்ட் ப்ளூம்ஸ் பை கேபி, கோ-பிரசன்டட் பை ஜாப்ஸ் டிவி இந்தியா. இன்னைக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குமார் சார் தான் இருக்காங்க. மோரிங்கா ப்ராமிஸ் வெல்னஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். லைக் நீங்க வந்து கம்பம் தேனியில இருந்து டிராவல் பண்ணி இங்க சென்னைக்கு வந்ததுக்காகவே உங்களுக்கு பெரிய நன்றி. மேடம் உங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஒரு லேடர் வேணும் அப்படின்னா உங்க மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் தான், பட்டிங் ஆண்டர்பிரனர்ஸ் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு மேலே கொண்டு வர்றீங்க. தேங்க்யூ. மியூச்சுவல் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு உங்கள் பிராண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் உங்களை வந்து லிங்க்டின் பார்த்து தான் வந்து நான் கனெக்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ மொரிங்கா ப்ராமிஸ் வெல்னஸ் இந்த ஜேர்னிக்குள்ளே ஈர்க்கப்படுறதுக்கு முன்னாடி ரஞ்சித் குமார் சார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ரஞ்சித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னே சொல்லலாம் நீங்கள். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பிகாம் முடிச்சு, எம்எஸ்ஐடி முடிச்சு, தென் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் பண்ணி ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகி என்னோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டெவலப்பர் வந்து 5500 தான் என்னோட மந்த்லி சேலரி. ஸோ இந்த சேலரியை வச்சு ஒரு ஹைதராபாத் லைஃப் ஸ்டைலில் வந்து டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்படியே நான் வந்து என்னோடய கேரியரில் வந்து ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி 15,000 சேலரி போனேன். தென் வந்து 30,000 போனேன். ஈவன் ஹெச்என்பி விசா கூட நான் எடுத்தேன் 2009. அப்போ ஒரு ரெசஷன் வந்ததுனால என்னால் ஹெச்என்பி யூஸ் பண்ண முடியல. தென் வந்து கோயம்புத்தூர் சுவிட்ச் ஓவர் ஆனேன். சுவிட்ச் ஓவர் ஆகி ஒரு 1 lakh வரைக்கும் ஏர்னிங்ஸ் வந்தது. கோவிட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தது. நிறையா மென்டல் ப்ரெஷர் வந்தது. மெயின்லி என்னென்னா இது வந்து 9 to 6 ஜாப்னாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் வந்தது. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன, ஸோ நம்மளுக்கு ஏஜ் ஆகுது. இன்னொன்று வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஓல்டு ஏஜ் அட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து லிங்க்டின்ல வந்து ராமு தெம்பலியா கவுடாங்கிறவர் தான் கனெக்ட் ஆனார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா முருங்கையில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. முருங்கை வந்து செடி முருங்கை இருக்குது, மரமுருங்கை இருக்குது. செடி முருங்கையில் வந்து ஒரு ஹெக்டரில் வந்து கம்போடியாவில் 10 லட்சம் செடி போட்டிருக்காங்க. சென்டிமீட்டர்ஸ் எப்படின்னா 5 சென்டிமீட்டர்ஸில் ஒரு பிளான்ட்டு, முருங்கை பிளான்ட்டு. ஸோ இவர் வந்து அந்த ஃபெயிலியர் மாடலை வந்து போய் இவர் வந்து அந்த 10 லட்சம் செடியை வந்து 8 லட்சம் செடியாக குறைச்சி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இது பண்ணார். ஸோ இவருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக நல்ல நெட்ஒர்க், ஈவன் ஐவரி கோஸ்ட், சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல நெட்ஒர்க்கோடு இருந்தது. ஸோ நானும் அவர் வந்து கோவிட்னால நான் அவரை பார்க்க முடியல. அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். ஸோ எல்லாமே ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப்லேயே தான் போயிட்டு இருந்தது. ஸோ அவர் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் ப்ராப்ளம், சீட்ஸை ப்ரொக்யூர் பண்ணோம், க்ரோ பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஒரு 6 months ஜேர்னி போயிட்டு இருந்தது. ஸோ கோவிட்டில் வந்து அவர் இறந்துட்டார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பம் பள்ளத்தாக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாழை, தென்னை, திராட்சை இதுதான் பிரதான பயிர். ஏன்னா கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா பயிரும் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஆர்கானிக்கில் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் இன்டென்ஷன். ஸோ முருங்கை சப்போர்ட் ஆகுமா நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு சேலஞ்சாக இருந்தது. எடுத்து பண்ணோம், நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து
என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே என்னோட மென்டார் தான் கைட் பண்ணாரு. Okay. So But he is no more lesser. Okay, sorry for the loss. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரு கைடு இல்லாமல் போனது வந்து என்னோட growth-அ வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணது. ஸோ என்னன்னா வந்து இப்போ முருங்கையை பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ட்ரை பண்ண முடியாது, சன்னில் ட்ரை பண்ண முடியாது, ஓப்பன் சன்னில் ஒரு தார்பாலின் ஷீட் போட்டு ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஹைலி வந்து சென்சிட்டிவ் கிராப். ஸோ சேலஞ்சஸ் நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்தது. ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து சோலார் ட்ரையர் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். நான் ஜாபை குவிட் பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபுல் டைமாக வந்துட்டீங்க, இந்த சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த இதை வந்து ஒரு மாதம் கூட இல்லை, நான் ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்து 1 மாதத்துலேயே அவர் இறந்துட்டாரு. ஸோ பெரிய லாஸ் தான். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நான் வந்து க்ரோ ஆகி வந்திருக்கேன். இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார். ஐ திங்க் நமக்கு சரியான கைடு உள்ளே வரும் பொழுது அவங்க வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருப்பாங்க, நமக்கு காமிக்க வேண்டியதை காமிச்சது லீவ் சில இடங்கள் அப்படி நடக்குது. அப்படிதான் உங்களுக்கு நடந்திருக்கு. பட் இருந்தாலுமே நீங்கள் கைடு அப்படின்னா மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்து வர கைட்ஸ் இருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து ஒரு வெல்பீயிங், ஒரு சொசைட்டி நல்லா இருக்கணும்னு வர்ற இது வந்து பீப்புள்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ அப்படி வந்தது தான் என்னோட மென்டாரு. ஸோ அவர் வந்து எனக்கு கொஞ்சம் லேண்டு கூட வேணும் என்னோட ரிட்டையர்மெண்ட்ல அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு லேண்ட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ உதவும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது. ஸோ அது வந்து ரொம்ப நாள் நீடிக்கல. உங்க கண் கலங்கிறது என்னால உணர முடியுது சார். ஐ திங்க் ஹில் பி தேர் சியரிங் ஃபார் யூ அப்படின்னு நம்புறேன். நம்மளோட லவ் ஒன்ஸ்லாம் அப்படிதான், லைக் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலுமே they always wanted to see us grow. முருங்கை இருக்கிற வரைக்கும் என்னோட மென்டார் இருப்பாரு, முருங்கை இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். கண்டிப்பா சார். ஐ திங்க் நீங்க மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டியே வந்து டெவலப் பண்ணி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் சாய்ஸ்க்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அது அருமையான விஷயம். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது என்னன்னா, மொரிங்கா நிறைய பார்த்துருக்கோம் சார், லைக் மொரிங்கா கேப்சூல்ஸ் அது வந்துருச்சு. நீங்க வந்து பேர்ல வைக்கும் பொழுதே மொரிங்கா ப்ராமிஸ் வெல்னஸ் அப்படின்னு வந்து. முருங்கா ப்ராமிஸ் வெல்னஸ் எப்படி வந்தது அப்படின்னா, நாங்களும் வந்து ஆர்ட் பண்ணி பார்த்தோம், லோகோஸ் ஆர்ட் பண்ணி பார்த்தோம், ஹேண்ட் எப்படி இருக்கிற மாதிரி, ஹேண்ட் எப்படி கொடுக்குற மாதிரி இப்படின்னு நிறைய இது பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து எங்களுக்கு வந்து தோணுனது என்னன்னா, 2 கை இப்படி வச்சு முருங்கை வர்ற மாதிரி எல்லாமே ஆர்ட்டில் நாங்கள் டிசைன் பண்ணி அதுக்கடுத்து வந்து நாங்கள் ரியலிஸ்டிக்காக இதில் டிசைன்ஸில் கொண்டு வந்தோம். எல்லாமே என்னோட மென்டார் இது பண்ணது தான். ஸோ முருங்கா ப்ராமிஸ் வெல்னஸ் வந்து அந்த அவர் என்னோட மென்டாரோட பேர் தான் அது. ஓகே, அமேசிங் சார். ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நபர் இல்லைன்னா அந்த கிரெடிட்டை இன்னொரு பர்சன் எடுத்துக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அவர் இல்லாதப்போ அவர் தான் சொல்லும் பொழுது இப்போ எப்படி சூப்பர்னா, முருங்கை அப்படிங்கிற பிராண்ட் நின்றுச்சு. ஓகே. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து முருங்கா வெல்னஸ், முருங்கா ப்ராமிஸ் அப்படிங்கிற அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ரீச் அவுட் இருக்கு இப்போ. சூப்பர் சார். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, முருங்கை நட்டவன் வெறும் கையோடு போவான். இதற்கு என்ன அர்த்தம்னு நீங்களே மக்கள்கிட்ட சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த முற்றம்னு சொல்லுவோம், வீட்டோட பின்பகுதியில் வந்து எல்லா வீட்லேயும் முருங்கை இருக்கும். உதாரணத்துக்கு எங்கள் அண்ணன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தாய்ப்பால் இது பண்ணும்போது அவனுக்கு வகுறு வந்து கொஞ்சம் இதாகிடும். ஸோ அப்போ வந்து அம்மா வந்து எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, முருங்கை இலையை வந்து சாறு பிழிஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நார்மல் ஆகிடும். ஸோ முருங்கை ஏன் நட்டோம் அப்படின்னா, வீட்டு முற்றத்தில் இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு இது பூச்சி இது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா உடனே முருங்கையை எடுத்து நம்ம இது பண்ணோம்னா அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னா, நம்ம இளமையா இருக்கும்போது முருங்கையை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா முதுமை காலத்தில் வந்து நம்ம கோல் ஊண்டி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அந்த பழமொழியோட இது. ஸோ இதை வந்து என்னன்னா தப்பாக சில இது வந்து என்ன பண்ண நினச்சிட்டாங்கன்னா, முருங்கையை நட்டா வந்து லாபம் இருக்காது, அதை ஃபுல்லாக இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைத் கிரியேட் ஆகிடும். ட்ரூ சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முருங்கா ப்ராமிஸ் வெல்னஸில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது? ஸோ முருங்கா ப்ராமிஸ் வெல்னஸில் வந்து நாங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நியூட்ராசிட்டிகல்ஸ், பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். நியூட்ராசிட்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கா ட்ரை லீவ்ஸ், முருங்கா பவுடர்ஸ், முருங்கா சூப், முருங்கா ஹெல்த் மிக்ஸ், முருங்கா லீஃப் பவுடர் கேப்சூல்ஸ், முருங்கா ஃப்ளவர் பவுடர் கேப்சூல்ஸ், முருங்கா கம் பவுடர் கேப்சூல்ஸ், முருங்கா சீட் பவுடர் கேப்சூல்ஸ், கரி லீஃப் கேப்சூல்ஸ், பிரண்டை கேப்சூல்ஸ், தென் வந்து இதில் வந்து பியூட்டி அண்ட் பர்சனல் கேரில் ஹேர் சீரம், ஃபேஸ் சீரம், ஷாம்பூ,
ஹேர் ஆயில், முருங்கா சீட் ஆயில்ஸ், கோகனட் ஆயில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மரில் வந்து எங்கள் இதில் வந்து எதுவுமே வந்து வியாபாரிக்கு கொடுக்க மாட்டோம். ஓகே. வியாபாரிக்குன்னா இப்போ தேங்காயை எடுத்து தேங்காயை கொடுக்குறது, கீரையை பறித்து கொடுக்குறது அந்த கான்செப்டே இல்லை. எல்லாமே வேல்யூ அடிஷன் தான். இன்னொன்று வந்து வெளியிலேருந்து எந்த இன்புட்ஸும் வாங்க மாட்டோம். இந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸு, டிஏபி, இந்த உரங்கள் இந்த மாதிரி எதுவுமே வாங்க மாட்டோம். எல்லாமே எங்களோட ஓன் மேக்கிங் தான். நம்மாழ்வாரோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். சுபாஷ் பாலேக்கரோட 0 waste நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஒரு சுண்ணாம்பு வேணும் அப்படின்னா எங்கள் நிலத்துல இருக்கிற சுண்ணாம்புகள் எடுத்து போட்டுருவோம். ஸோ அடுத்து சுண்ணாம்புக்கல் அவைலபிள் இருக்கு. அது எப்படி இருக்கும் பார்க்க? அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைம் ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும். ஒயிட்டா இருக்கும். நீங்க லேசா அப்படியே இது பண்ணீங்க அப்படின்னா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் தண்ணியில. ஸோ அந்த ஸ்டோன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மீன் அமிலம், 5 இலை கரைசல், 13 இலை கரைசல், பூச்சி வெரைட்டி, இஞ்சி பூண்டு கரைசல், இந்த மாதிரி வந்து ஒரு 7-8 பொருளை நாங்களே பண்ணிடுவோம். என்னோட சண்டே ரொட்டீன் என்ன அப்படின்னா வாரம் ஒரு உரம் தயார் பண்ணணும். இதுதான் என்னோட இது. ஸோ எல்லாமே நானே தான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உரங்கள் இருக்கும். எப்பயுமே உரம் ட்ரிப்பில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ சண்டே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை 5 இலை கரைசல் ஸ்ப்ரேயிங் நடக்கும், ஃபெர்டிகேஷனும் பண்ணுவோம். ஃபிஷமினும் அதே மாதிரி ஃபெர்டிகேஷனும் நடக்கும், ஸ்ப்ரேயிங் நடக்கும். ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். வந்து நான் ஒரு மியாவாக்கி உணவு காடும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன், பழக்காடு மாதிரி. ஸோ பழ வகைகள் வந்து அவகோடா, செரி, இந்த மாதிரி பழங்களும் உற்பத்தி பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு கோழிகள் வளர்க்குறதுக்கான ஒரு இது. அந்த மாதிரி நான் உருவாக்கிட்டு இருக்கேன். தொட்டியலில் மீனும் வளர்க்குறோம். ஸோ கால்நடையில் வந்து பூனை, நாய், மாடு எல்லாமே வளர்க்குறோம். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையகம் அப்படின்னா எங்களோட இதை வந்து மாடல் ஃபார்மாக நம்ம சொல்லலாம். அதில் வந்து கோகனட்டில் இன்டர் கிராப்பிங்காக முருங்கை பண்ணியிருக்கோம், சில்லிஸ் போட்டிருக்கோம், ஆனியன் போட்டிருக்கோம், பனானா போட்டிருக்கோம். இட்ஸ் மல்டி இன்டகிரேட்டட் ஃபார்மிங். ஸோ ஒரு ரெவன்யூ போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு இதுலேருந்து ரெவன்யூ வரும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரம் வந்து 24 அடி இருக்குது அப்படின்னா ஒரு 4 மரத்துக்கு அதுல வந்து ஒரு 20-30 முருங்கை செடியை வச்சிருப்போம். அடுத்து வந்து அந்த முருங்கை இதுல வந்து நம்மளுக்கு சன்லைட் கிடைக்குது, எங்கெங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து சில்லிஸ், ஆனியன்ஸ் வச்சிருப்போம். எல்லாமே ஆர்கானிக் தான். எங்களோட ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் எதுவுமே வெளியிருந்து வாங்குறதில்ல. பனானா, கறி லீவ்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் ஓனாவே ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ரொம்ப அருமையா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா ஒருங்கிணைந்த பண்ணைக்காடு. அது ரொம்ப புதுசா இருக்கு கேட்கறதுக்கு. அண்ட் ஸோ இதெல்லாம் நீங்க டெய்லி அது கூட லைக் அந்த செடியோட பழகுவீங்க, பேசுவீங்க. அது செடி உங்ககிட்ட திருப்பி பேசுற மாதிரி எனக்கு தான் ஃபீல் பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பூ பூக்குறது பார்க்கணும், செடியோட வளர்ச்சியை பார்க்கணும், ஒரு பூ வந்து பிஞ்சாகிறத இந்த மாதிரி பார்க்கணும், ஸோ பழங்கள் ஆகிறத பார்க்கணும், அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றத பார்க்கணும். அதை வந்து ஒரு குருவி உட்காந்து கொத்தி திங்கிறத வந்து நான் ரசிப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்கோசிஸ்டமை நானே வந்து பில்டு பண்ணது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முயல் இருக்கும், மயில் வரும், காடை வரும், பாம்பு வரும், எல்லாமே இருக்கும். எதையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பாம்பு இருக்குன்னு பாம்பு அடிக்கலாம் மாட்டோம். பாம்பு இருக்கிறது நம்மளுக்கு ஒரு வழியில் நல்லது, எலியை சாப்பிட்றோம். அந்த பாம்பை கொள்றதுக்கு தான் மயில் இருக்கு, கழுகு, ஈகிள்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த சர்க்குலர் எக்கானமிங்கும் போது எதையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அருமையான விஷயம் சார். அண்ட் எனக்கு என்ன ஆசையா இருக்கு நீங்க சொல்லும்போது இதெல்லாம் நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட இடத்த வந்து பார்க்க முடியுமா? ஓகே, மக்களுக்கு நீங்க அந்த இடத்த வந்து பார்க்கறதுக்காக அலோவ் பண்றீங்களா? ஓகே, நம்ம கண்டிப்பாக உங்கள் நம்பர் நமக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ யார் வேணாலும் வந்து விசிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வெறும் பேசு பொருளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்து நானே உரம் தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிய விஷயம். ஒரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ நான் ஃபார்மராக ஏன் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்காம நான் ஃபார்மராகவும் இருக்கேன், நிலத்தில் வந்து சேத்துல இறங்கி நானும் வேலை பார்க்குறேன், நானே உரங்கள் தயார் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அந்த பயணத்தை தான் ரஞ்சித் சார் கிட்ட தொடர்ந்து கேட்போம். சார், இந்த பயணம் எல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது. பட் என்னைக்காவது உங்களுக்கு டவுன்ஃபால் வந்திருக்கா? அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி கடந்து வந்தீங்க? இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக நம்ம இது பண்ணும்போது மினிமம் வந்து 3 years
இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஓகே. அது அக்ரி ஸ்டார்ட் அப்புங்கும்போது ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிளைமேட்டிக் சேலஞ்சஸ் இருக்குது, என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, லேபர் இதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா ஃபெயிலியர்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிளான்டேஷன் பண்ணிவிட்டு இரிகேஷன் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ரீபிளான்டேஷன் பண்ணி அந்த செடியெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாதம் உழைப்பு வீணாக போனது இருக்குது. அடுத்து வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பேக் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய விண்டில் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகி மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண இதெல்லாம் இருக்குது. முருங்கை இலையே வந்து ரூமில் காய வச்சு தார்பாலின் காய வச்சு ஃபெயிலியர்ஸ் ஆனது இருக்குது. முருங்கை வந்து ஒரு 90 to 120 டேஸில் ஹார்வெஸ்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நிறையா வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அந்த லீஃப் வந்து எடுக்க முடியாமல் போனதெல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து லேர்னிங் தான். லேர்னிங் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஒரு பேக்கேஜிங் எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது. இந்த பேக்கேஜிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3rd டைம் நாங்கள் பேக்கேஜிங்ஸ் மாற்றிருக்கோம். நான் வந்து எங்கேயுமே போய் பேக்கேஜஸ்லாம் வந்து நான் இது பண்ணலை. ஸோ நாங்களாகவே வந்து எங்கள் டிசைனர்ஸை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணது தான். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி வேணும் அப்படின்னு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜஸ், ரீசைக்கிளபிள் இது வந்து பாட்டில்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் எந்த ட்ரைனிங்கும் பண்ணலை. ஸோ ப்ராடக்ட்டை வந்து செல்ஃப் லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நியூட்ரிஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. நியூட்ரிஷன் அப்படின்னா பேஸ் வந்து குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ். குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸில் வந்து நீங்கள் ப்ராப்பர் நைட்ரஜன் சாயில் ஃபிக்ஸிங் பண்ணணும், கார்பன் கண்டென்ட்ஸ் அதிகப்படுத்தணும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆடு மாடு சாணம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணும்போது முருங்கை வந்து ரிச் இன் அயன். அயன் வந்து பார்த்திங்கன்னா 28% இருக்கும். ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இரும்பு சத்து முருங்கையில் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த இரும்பு சத்து வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து சாயிலுக்கு நியூட்ரிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பண்ண முடியும். அதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக பண்ணுறோம். லேப் டெஸ்ட் ப்ராப்பராக பண்ணுறோம். ஹெவி மெட்டல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறோம், மைக்ரோபியல் இல்லாமல் பார்த்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோபியலில் வந்து ஈஸ்டர்ன் கோழி, சால்மோலியா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது மைக்ரோபியலில். இதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு சில இதில் வந்து அந்த டோட்டல் பிளேட் கவுண்ட் அப்படின்னா அது வந்து அந்த பவுடரை நீங்கள் தண்ணியில் போட்டால் டிசால்வ் ஆகி வரும்போது எவ்வளோ மைக்ரோபியல் லோடு இருக்குது அப்படின்னு வந்து அந்த கியூபிக் இதில் மெஷர் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் 34,000 சம்திங் இருக்குது. ஆனால் லெஸ் தென் 1000 இருக்கணும். சில கஸ்டமர்ஸ் வந்து லெஸ் தென் 1000 கேட்பாங்க. நம்மளதில் வந்து லெஸ் தென் 10,000 இருக்குது. ஆனால் அவங்க 34,000 ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற நியூட்ரிஷன் லாஸ் ஆகும். கண்டிப்பாக லாஸ் ஆகும், கலர் லாஸ் ஆகும். ஆனால் எங்களதில் வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது நியூட்ரிஷன் லாஸ் ஆகாது. ஏன்னா நம்ம இருக்கிறது 10,000 தான் இருக்கும். அதனால பெரிய சேஞ்சஸ் இல்லை. இதெல்லாம் நாங்கள் பார்த்து பண்ணுறோம். ஸோ சயின்ஸை வந்து எப்படி நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது சார். இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னப்பறம் தான் தெரியுது. நான் நினச்சேன் சும்மா ட்ரை பண்ணி அப்படியே பொடி பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம கைக்கு வந்துடுதுன்னு நினச்சோம். பட் அவ்வளோ இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பர்சனலி இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து அதை விட்டுட்டு ஒரு ஃபார்மராக மாறி அங்கேருந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஜார்னிக்கு வந்திருக்கீங்க. இட்ஸ் நாட் அ ஈஸி திங். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரேடர் ஃபெயில் ஆகிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறாரு, ஃபெயில் ஆகிறாரு, அவர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காரு. ஒரு ப்ராசஸிங் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் உதாரணத்துக்கு வந்து கோதுமையை வாங்கி பவுடர் பண்ணுறாரு, அவருக்கு வந்து போகலாம் அப்படின்னா அவருக்கு பெரிய லாஸஸ் இருக்காது. ஆனால் எனக்கு வந்து என்னோட ஃபார்மிங் கம்யூனிட்டியே லாஸ் ஆகுது, என்னோட கான்ஃபிடென்ட் லாஸ் ஆச்சு அப்படின்னா. ஸோ இவன் திராட்சை பன்னீர் போட்டிருக்கலாம், இவன் வாழை போட்டிருக்கலாம், இவன் வந்து ஏன் ரிஸ்க் எடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ எனக்கு வந்து என்னென்னா இதில் வந்து நான் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா என்னோட அந்த சரௌண்டிங்கில் யாருமே முருங்கை பிளான்டேஷன் பண்ணலை. நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து அதை சக்ஸஸ் பண்ணி காட்டணும். நான் வந்து மற்ற ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணுங்கிறது தான் என்னோட. ஆல்ரெடி நீங்கள் ரோல் மாடலாக தான் சார் இருக்கீங்க. வி ரியலி லுக் அப் டு யூ. அதை தாண்டி பார்க்கும்பொழுது எவ்வளோ ஏக்கரில் வந்து இந்த முருங்கை எல்லாம் பயிரிடுறீங்க? எத்தனை ஃபார்மர்ஸோட உழைப்பு இதற்கு பின்னாடி இருக்குது? வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். தென் கிராஜுவலாக 4 ஆச்சு, 8 ஆச்சு, இப்போ 12 ஏக்கர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ஒரு 2 to 4 tons வரைக்கும் நாங்கள் ட்ரைலி பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வந்து ஒரு 10 லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டைரக்ட் லேபர்ஸாக வந்து ஒரு 5 லேபர்ஸ் இருப்பாங்க, இன்டைரக்டாக ஒரு 5 லேபர்ஸ் இருப்பாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு டீம் ஒன்று இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங்க்குன்னு நாங்கள் பெரிய ஸ்பெண்ட் பண்ணலை. ஏன்னா எங்களோட மேஜர் ரெவன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 80% வந்து எங்களுக்கு ட்ரை லீஃப்லேருந்தே வருது. ஈவன் உங்கள் பல்லாவரத்தில் கூட எனக்கு பையர்ஸ் இருக்காங்க. இங்க சைதாப்பேட்டையில இருக்காங்க, ஸோ பெங்களூர்ல இருக்காங்க, ஹைதராபாத்ல இருக்காங்க. அதனால வந்து கொல்கத்தாலையும் இருக்காங்க, வாங்கி அமேசான்ல சேல் பண்றவங்களும் இருக்காங்க. அதனால வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே தேடி வருவாங்க. ஸோ காம்படிஷன் அப்படின்னு வந்து நான் எதையுமே பார்க்கல இது வரைக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு ஃபார்மர், எனக்கு யாருமே காம்படிட்டர் கிடையாது. ஒரு ட்ரேடருக்கு காம்படிட்டர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க அடல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க, சில பைண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. இருந்தால் ஸ்டாக் இருந்தால் இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்னா நாளைக்கு கஸ்டமருக்கு போயிடும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் இது பண்ணது தான். ஸோ எதுவுமே வந்து நான் ஸ்டாக் பண்ணிட்டு நான் கொடுக்குறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அது போகலை அப்படின்னா நாங்கள் வந்து கேட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே சூப்பர் சார். அதாவது நீங்கள் சொன்ன விஷயத்தில் ட்ரேடருக்கு கூட காம்படிட்டர் இருக்கலாம், ஃபார்மருக்கு காம்படிட்டரே கிடையாது. எவ்வளோ சூப்பரான விஷயங்க. அண்ட் சார் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன தோணல் இருந்தது. ரீசெண்டாக நான் ஏஐ பேஸ்ட் வீடியோஸ் உங்களது பார்த்தேன். அது ஏஐ உங்களுக்கு ஒரு ஃபார்மிங்கில் ஏஐ வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்பஸோ எதுவும் ப்ளீஸ் ஷேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஐடியில் இருந்ததுனால எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இதே படிக்காதவங்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி என்ன இது இருக்கோ ஆக்டிவிட்டீஸை நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிடுவேன். ஸோ வீடியோஸ் எடுத்துக்கிடுவேன். ஸோ எடுத்துகிட்டு நான் வந்து ஏஐயில் இது பண்ணும்போது ஏஐ வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட இதுக்கேற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஏன்னா பிராண்ட்லேயே முருங்கா ப்ராமிஸ் வெல்னஸ் இருக்கும்போது முருங்கை தான் பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஏஐ இது பண்ணிக்கிறோம். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வேரியஸ் இதெல்லாம் வந்து கிளப் பண்ணிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும். எடுத்து கிளப் பண்ணிட்டு எனக்கு ஒரு வீடியோ ஆடியோவாக வந்து எனக்கு கொடுத்துருது. ஸோ அதே மாதிரி கூகுள் ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 100 இது போயிடும். என் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து நச்சரிப்பேன், ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸை வாங்கி 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கலாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். 8 to 80 ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 to 80 வரும்போது என்னோட ஸ்டார்டிங் சேலரி 5500 இருந்ததா, என்னோட ஸ்டார்ட் அப் இது வந்து 500 ரூபா தான் மாதம் ரெவன்யூ. வெறும் 500 ரூபா தான் வந்தது ரெவன்யூ. ஏன் நான் ஜாபை விட்டுட்டு 1 lakh ஜாப்ல இருந்து நான் வெளியே வரும்போது 500ல தான் நான் இருந்தேன். ஸோ இந்த 5 இயர்ஸை நல்லா ஸ்கேல் அப் பண்ணி இப்போ மந்த்லி வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் வந்து அந்த இதை வந்து ட்ரஸ்ட் நிறைய பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போகலாம் அப்படிங்கிற பிளான்ஸ் இருக்கு எங்களுக்கு. வண்டர்ஃபுல் சார். மாதம் 5 லட்சத்துக்கு மேலே ரெவென்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அக்ரி பேஸ் ஸ்டார்ட் அப் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை சார். மேலும் அப்படியே ட்ராவல் பண்ணி போனால் சாதாரண விஷயமும் இல்லை. இன்னொன்று வந்து நான் டெய்லி வந்து 18 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் வேண்டி பில்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ என்னோட ட்ரீம் வந்து அந்த 6 மணி நேரம் தூங்கும் போது வந்து நான் இதை தான் கனவு காமேன். ஸோ என்ன பண்ணுறது இப்படியே வந்து நைட்டு வந்து கனவு மறுநாள் வந்து இதாயிடக்கூடாது அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கிடுவேன். என்ன நான் திங்க் பண்ணுறோமோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இஃப் யூ டோன்ட் பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் சம்ஒன் வில் ஹையர் டு பில்ட் தயர்ஸ். இப்போ நீங்கள் கனவு காங்கலை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க உங்களை ஹையர் பண்ணி அவங்களோட இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏன்னா கார்பரேட் கல்ச்சரில் ஒர்க் பண்ணி வந்ததுனால எவ்வளவு நம்ம அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோங்கிறது தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த கார்பரேட்டோட இதை வந்து கல்ச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஒர்க் என்வாரன்மெண்ட்டை கொடுத்தோம் எங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து. அதனால வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு. நான் வந்து மேக்ஸிமம் வந்து R&D, மார்க்கெட்டிங், கஸ்டமர் அக்வசிஷன், ரீட்டன்ஷன் இதை தான் பார்த்துக்கிறேன். ப்ரொடக்ஷன் எல்லாமே எங்கள் அப்பா பார்த்துக்கிடுவாரு. சூப்பர் சார். சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இன்ஸ்பைரிங்காக இருக்குது. லைக் எனக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது.
இவ்வளோ பெரிய டீம் இருக்காங்க, இவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வெறும் 6 மணி நேரம் தான் தூக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்கும் பொழுது இந்த டீம் எல்லாம் உங்களுக்கு பேக் எண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்கு உங்கள் டீம் நினைக்கும் பொழுது? டீம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மென்டாரும் இல்லை. ஓகே. ஸோ இதை விட்டுட்டு கூட போயிடலாமா அப்படின்னு கூட நிறையா டைம்ஸ் தோணியிருக்கு எனக்கு. ஸோ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், ஏன் இவ்வளோ ஹவர்ஸ் நம்ம இது பண்ணுறோம், ஹெல்த்தை வந்து நம்ம ஏன் வந்து இது பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது, ஸோ நம்மளை டிபெண்ட் பண்ணி நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், நம்ம வந்து அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அந்த வந்து செயின் பிரேக் ஆகிடும். ஸோ இந்த செயினை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்லை, நம்ம வந்து வாழ்வோ சாவோ நம்ம வந்து நம்ம மண்ணுக்கு தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த டே நைட்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. வண்டர்ஃபுல் சார். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களோட ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கஸ்டமர் ரிவ்யூனா என்னவா இருக்கும், அதை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஒரு 80+ ஒரு இருக்காங்க. ஓகே. கரூரில். ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முருங்கை கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேப்சூல்ஸ் சாப்பிட்டா தான் எனக்கு ரிலீஃபாக நல்லா இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு உடனே அந்த கேப்சூல்ஸை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ் இருந்தாலுமே ஸோ இது சாப்பிட்டா எனக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு, எனக்கு வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, ஸோ இதை வந்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது ஒரு ஒன்று. அடுத்து வந்து ஹேர் ஃபால் எங்களுக்கு இருந்தது. ஸோ உங்கள் ப்ராடக்ட்ஸை சாப்பிட்டதுனால ஒரு 20-25 டேஸில் ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு. ஹியூமோகுளோபின் ரைஸ் இருக்குது. உமனுக்கு அந்த பிசிஓடி மென்ஸ்ட்ரல் இதுக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது, ரிசல்ட்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து அந்த இதை வந்து இப்போ முருங்கை ஃப்ளவரில் வந்து உமன் ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இதெல்லாம் மலேசியாவில் கஸ்டமர்ஸ் கொடுத்து நாங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்தது தான் அதெல்லாம். ஓகே, அமேசிங் சார். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரிவ்யூலாம் கேட்கும் பொழுது ஓகே, நெகட்டிவாக யாருன்னா சொன்னீங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி அட்ரஸ் நெகட்டிவ்னா வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து ப்ராடக்டோட பிஹேவியர் பெனிஃபிட்ஸில் வந்து நெகட்டிவ்ஸ் வந்ததில்லை. சில பேக்கேஜிங் இது நடக்கும், அது வந்து நீங்கள் ஷிப்பிங் அனுப்பும்போது அந்த குரியர் லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஆயில் அனுப்புகிறோம், கோகனட் ஆயில் அனுப்புகிறோம், ஒரு முருங்கை ஆயில் அனுப்புகிறோம் அப்படின்னா டேமேஜஸ் ஆகிருக்கு. பேக்கேஜிங் வந்து இந்த கேப்சூல்ஸ்லாம் வந்து நம்ம என்ன தான் பாக்ஸில் போட்டு பண்ணாலுமே ஓவர் வெயிட் வைக்கும்போது அந்த இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆனதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா நாங்கள் ரிட்டர்ன் பேக் எடுத்துடுறோம். ஓகே. ஸோ அந்த லாஸை நாங்கள் இது பண்ணி மீட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறோம். ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஃபார்மர் ட்ரேடரே கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ ப்ராடக்ட் பற்றின ஒரு பேட் ரிவ்யூ கூட நம்ம கிடையாது. வண்டர்ஃபுல் சார். அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கிறதுனால தான் இது பண்ண முடியுது. ஓகே. ஸோ குழந்தைகளுக்கு வந்து இப்போ சூப் மிக்ஸ் வாங்குறாங்க. ஓகே சார். 6 மாசமா நான் யூஸ் பண்ணல சார். ஓகே. நான் மறந்துட்டேன் சார். ஓகே. நான் மெசேஜஸ் எல்லாம் கொடுப்பேன். ஓகே ஸோ சார். மறந்துட்டேன் சார் அப்படின்னா 6 மாசத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. யூஸ் பண்ணாதீங்க சார். ஓகே. ஸோ அதை வந்து இது பண்ணிடுங்க. ஓகே. ஸோ என்னன்னா வந்து 6 மாசத்துக்கு மேலேனா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தெரியாது, மைக்ரோபியல் அந்த பாக்டீரியாஸ் க்ரோ ஆகிருக்கலாம், அதனால நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணாங்க அப்படின்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக அனுப்புகிறோம். சூப்பர் சார். ஓகே. ஸோ மொரிங்கால சூப்ஸும் இப்போ அவைலபிள் நம்ம கிட்ட. ஓகே. ஸோ இதனுடைய நன்மைகள், காய் இருக்குல்ல, முருங்கைக்காயோட பல்ப்பை எடுத்து அதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வேக வச்சு அந்த ட்ரை பண்ணி அந்த பவுடர் பண்ணி ஸோ அதை சூப்பில் மிக்ஸ் பண்ணுறோம். சூப்பர் சார். மொரிங்கா ஹனி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு ரீசெண்டாக நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம் சார், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ முருங்கா ஹனி வந்து சில கம்பெனிஸ் வந்து முருங்கா ஹனி இது பண்ணுறாங்க. ஒரு பீ வந்து ஹனி பீ வந்து அதோட நெக்டர் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். அந்த 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இடையில வேறு வேறு ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ ஜாஸ்மின் இருக்குது, இடையில வந்து ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதையும் அது வந்து இது பண்ணும்.
ஸோ அது வந்து எப்படின்னா மிக்ஸ் ஆகும், முருங்கை ஃப்ளவர்ஸோட மிக்ஸ் ஆகும். ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு முருங்கை ஃபார்ம் இருக்கணும் அப்படின்னா நியர் அபவுட் வந்து ஒரு 50 to 100 ஏக்கர் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும். ஸோ இதில் வந்து முருங்கை ஹனின்னு வந்து திருநெல்வேலி இந்த மாதிரி இதுலேருந்து பண்ணுறாங்க. கரூர், திண்டுக்கல்ல வந்து முருங்கை காய்க்காண்டி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து அந்த ஜியோ டேகிங் பார்த்து நம்ம பண்ணலாம். சார், ஸோ மொரிங்கா ப்ராமிஸ் வெல்னஸ்ல மொரிங்கா ஹனி இருக்கா? நம்ம வந்து முருங்கை ஹனி பண்ணுறதில்ல, முருங்கை பூ மட்டும் எடுத்து கேப்சூல்ஸாக பண்ணுறோம், சில ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஏன் முருங்கை ஹனி பண்ணுறதில்ல அப்படின்னா என்னோட 12 ஏக்கர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக லீஃப்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹனி பீஸ் வந்து ட்ராவல் ஆகும்போது பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது மேக்ஸிமம் எப்போ ட்ராவல் ஆகும்னா மார்னிங் வெயிலுக்கு முன்னாடி தான் ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து அடிப்பாங்க, அப்படியே வந்து கொத்தாக இறந்து விழுந்துடும். ஸோ இதனாலேயே வந்து நாங்கள் வந்து ஹனி இது பண்ணலாம், ஹனி பீ பாக்ஸஸ் வைக்கலை. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு பூந்தோட்டம் உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ பூந்தோட்டம் அப்படின்னா என்னோட பவுண்டரிஸில் தூதுவளை பயிர் பண்ணுறேன். ஸோ இந்த மஞ்சள் கலர் பூ, மேரிகோல்டு பூ, இந்த மாதிரிலாம் நிறையா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு ஹனி பாக்ஸஸ் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹெர்பல் பேஸ்டு ஒரு ஹனி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்னொன்னையும் வந்து நான் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இப்படி தான் டெவலப் பண்ணுறேன். ஸ்டேஜ் 1 அப்படின்னா வந்து பூ வளர்க்குறேன் அப்படின்னா ஸ்டேஜ் 2ல வந்து தூதுவளை வளர்ப்பேன், ஸ்டேஜ் 3ல ஆலோவேரா வளர்ப்பேன், ஸ்டேஜ் 4ல தேன் பெட்டி வைப்பேன். இப்படியே தான் என்னோட ஜர்னி. ஓகே, ஸோ தட் உங்கள் ஈக்கோசிஸ்டம்குள்ளேயே அந்த விலங்கின ஸோ தட் அந்த ஈக்கோசிஸ்டம்குள்ளேயே அந்த பூச்சிகள்லாம் அழகாக வாழ முடியும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா தேன் இல்லாத பட்சத்தில் ஆப்பிள் வினிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணி வைப்பாங்க, நாட்டு சக்கரை அதை போட்டு தண்ணியில் கலந்து வச்சுருவாங்க அந்த தேனீக்கள் குடிக்கிறதுக்கு. அதையும் வந்து அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு வந்து வைக்கும். அதையும் வந்து அவங்க மார்க்கெட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதுலேயே அடல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சர்க்கரையை போட்டு கருப்பட்டியை போட்டு மிக்ஸ் பண்ணி தேன் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஓகே சார், இவ்வளோ அடல்ட்ரேஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பியூராக இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ தேன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஒரு ஃபியூச்சர் பிளானில் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை தாண்டி உங்களோட 12 ஏக்கர் நிலத்தில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது நீங்களே ஆர்கானிக் உரம் மட்டும் தான் பயன்படுத்துறீங்களா? வேற எந்த செயற்கை உரம் பயன்படுத்துறது இல்லை? மாட்டுச்சாணம், கோமியம், வேப்பம் இது, பப்பாளி இலை, நொச்சி, சீத்தாப்பழ இலை, கொய்யா இலை, எருக்கந்தலை, ஊமத்தை எல்லாமே வந்து என்னோட பவுண்டரிஸ் இதுலேயே வளர்ந்து. ஊமத்தம் விஷச்செடி சொல்லுவாங்களே சார்? விஷச்செடியில் அது வந்து நல்ல ஒரு மெடிசினல் இது. எங்கள் நாயில் வந்து அந்த உண்ணி எல்லாம் நிறையா வந்து. ஸோ உண்ணியை வரும்போது நாங்களும் வந்து மெடிசின்ஸு பவுடர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்த்தோம், ஸ்ப்ரேஸ்லாம் பண்ணி பார்த்தோம், எதுக்குமே கண்ட்ரோல் ஆகலை. அப்போ நான் வந்து திங்க் பண்ணேன், ஸோ ஊமத்தங்காய், பப்பாளி இலை, மஞ்சள், வேப்பலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி சுடு தண்ணி லேட்டாக வச்சு அந்த வெதும்பலான ஒரு தண்ணியில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாயெல்லாம் தூக்கி அந்த இதில் வச்சு நல்லா குளிப்பாட்டி விட்டேன். ஸோ நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி போட்டு 2 நாளில் அந்த உண்ணி பூரா காலி ஆகிடும். ஸோ நாட்டு நாயும் சரி, ஹைப்ரிட் டாக்ஸும் சரி, நல்ல கண்ட்ரோலு. அதே மாதிரி ஆடு, மாடு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மெடிசனலாக இருந்தது இந்த ஹெர்பு. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் இது வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நாங்கள் க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். நொச்சியெல்லாம் பவுண்டரியில் போட்டு நாங்களே க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். நொச்சியில் வர பூவும் வந்து தேன் எடுக்கும். ஓகே, நொச்சி இலைகள் நொச்சி இலைகளோட ஒரு நல்ல மெடிசினல் கிராப்பு. ஸோ எல்லாமே வந்து நம்மளை சுற்றியே இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். ஐ திங்க் மொரிங்கா ப்ராமிஸ் வெல்னஸ் ஆரம்பிச்சு 5 வருடங்கள் ஆச்சு இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் யூஆர் ஹாஃப்வே டன் மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அக்கம்ப்ளிஷ்டாக இருக்கா இல்லை இன்னும் உங்களோட விஷன் எப்படி ட்ராவல் பண்ணுவோம்? முருங்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கிராப்பிங்காக கோல்டன்ஸில் போட்டு நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஸ்டேட்டில் வரணும் பண்ணிட்டோம். இப்போ முருங்கையை வந்து ஆரஞ்சு பிளான்டேஷனில் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷன். ஓகே, ஸோ ஆரஞ்சு ஆல்ரெடி வச்சு
ஸோ நாக்பூர்லேருந்து ஒரு 2 பிளான்ட்டை கொண்டு வந்து வச்சு அது வந்து இப்போ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு ஃப்ளவர் ஆகி பட் ஆகி ஃப்ரூட்ஸ்க்கு வர்றதுக்கு 6 மந்த்ஸ் ஆகும் ஆரஞ்சு. ஓகே. ஸோ அதை வந்து இப்போ பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு சீசன் வேற இல்ல ஆரஞ்சு சார்? சீசனு. இப்போ வந்து ப்ரைஸும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக ஓகே. இருக்குது. இது வந்து கமலா ஆரஞ்சு வெரைட்டியா? நாக்பூர் ஆரஞ்சு. நாக்பூர் ஆரஞ்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்து வந்து கோகனட் போகலாமா இன்டர் கிராப்பிங் அப்படிங்கும்போது கோகனட் அது கூட ஊடு வந்து பயிர் அப்படிங்கிறது இதுதானுங்களா சார்? ஓகே. ஸோ சில நேரம் வந்து விலை போகுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கு. ஏன் நம்ம வந்து ஆரஞ்சே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இப்போ ஆரஞ்சஸை வந்து அதுக்கு டெவலப் பண்ண பண்றீங்க. ஓகே சார். வெவ்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு. பட் அதுல இருந்து எமர்ஜிங் ஆண்டர்பிரினர்ஸா மாறிட்டு இருக்காங்க. பட் எத்தனை பேர் அக்ரிப்ரனியர்ஸா மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள நான் அக்ரிப்ரனியரா மாறணும், நான் அக்ரிகல்ச்சருக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சா அவர்களுக்கு நீங்க சொல்ல நினைப்பது என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் ஈஸி, நம்ம பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற போது ஹைலி வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று வந்து மேன் பவர் டிபெண்ட். என்னதான் வந்து நம்ம டெக்னாலஜி வந்தாலும் அந்த டெக்னாலஜிஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா காஸ்டிங் நிறைய இது பண்ணணும். உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து சொல்லக்கூடாது, 2 பிக் பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க பூனேயில். அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கோகனட்டுக்கு வந்து பிரிதிவிராஜ்னு நம்ம ஃப்ரெண்டு பொள்ளாச்சியில் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து நட்மகில் வந்து ரஞ்சித்னு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க ரஞ்சித் நான்லாம் வந்து மில்லினியர் ஃபார்மர் ஆஃப் இந்தியா அவார்டு வந்து ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து 2024 நாங்கள் அவார்ட்ஸ் வாங்கினோம். அதில் வந்து ஈசா ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கு. நீலகிரியிலேருந்து ஒரு 7 ஃபார்மர்ஸு, வெட்டிவேர்லேருந்து ஒரு இதுலேருந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து முருங்கா ப்ராமிஸ் வெல்னஸ் வாங்கியிருக்கு. இப்படி வந்து ஒரு 23 பேர் வாங்கினோம். அதில் வந்து அவங்களும் ஒருத்தவங்க. நட்மக் வந்து அவங்க பொள்ளாச்சியில் இன்டர் கிராப்பிங்காக போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரிதிவிராஜ் வந்து கோகனட் எக்ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ரிஷி உங்களுக்கு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் அர்ச்சனா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஜனனி பொற்கொடி கிஃப்ட் இதில் வந்து அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காவியா குணவதி அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒரு சில ஃபெயிலியரான ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அவங்களால வந்து ஒரு 5 இயர்ஸ் கூட சக்ஸஸ் பண்ண முடியாத ஒரு இது இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிரிதிவிராஜ் அக்ரி ஸ்டார்ட் அப் தான், அவர் நட்மக் அக்ரி ஸ்டார்ட் அப் தான், வெட்டிவேர் அக்ரி இது தான், ஈசா ஃபவுண்டேஷன் அக்ரி பேஸ் பண்ணி தான், மை ஹார்வெஸ்ட் அக்ரி பேஸ் பண்ணி தான். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருந்தாலுமே வந்து நிறையா எல்லாருமே வந்து சக்ஸஸ் ரேட் ஃபெயிலியர் ரேட்ஸ் அதிகமாக தான் இருந்திருக்கு. நிறையா வந்து ஒரு கஸ்டமர்ஸில் ஆரம்பித்து அந்த டெய்லி குரூஸ் பையன் ராஜேஷ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னை ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணான். அடுத்து அந்த மில்க் ஒரு பையன் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் வந்து எல்லாமே வந்து கிரவுண்ட் ஒர்க்லேருந்து பண்ணது தான். அதே மாதிரி நேச்சுரல் சலூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்லாம் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஆரம்பிச்சது தான். ஆனால் இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸையும் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம ஃபெயிலியர்ஸையும் நம்ம படிக்கணும். ஸோ எதனால் அவங்க ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அக்ரி இதில் வரும்போது என்ன நம்ம எடுக்க போகிறோம், ஸோ எந்த இதை நாங்கள் அட்ரஸ் பண்ண போகிறோம், ஸோ ஃபார்மர் எந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன அட்ரஸ் பண்ண போகிறோம். நானும் வந்து நெல் போடுவேன், நான் வந்து நெல்லை இது பண்ணி வியாபாரிக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து பண்ணாமல் அந்த நெல்லை வந்து மதிப்பு கூட்டு பண்ணுறது என்ன பண்ணுறது, அந்த நெல்லில் வந்து ஈல்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, கிளைமேட் ரெசிடென்ஸ் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ நிறையா இருக்குது. வேஸ்ட் டு வெல்த்தில் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ பைனாப்பிள் லீஃப்லேருந்து பேக்ஸ் பண்ணுறாங்க, பெல்ட் பண்ணுறாங்க. இதில் டொமேட்டோ பல்ப்பு இது அதுலேருந்து வந்து லெதர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேங்கோவில் லெதர் பண்ணுறாங்க. இப்படி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸும் நம்ம திங்க் பண்ணணும். இப்போ மரங்களை வெட்டாமல் வந்து மரத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து முருங்கை பார்க்கை வச்சு ஆர்என்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸில் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸில் MOU சைன் பண்ணியிருக்கோம். அவங்க சென்னையிலேயே நிறையா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸில் நாங்கள் டாப் இன்ஸ்டியூட்ஸ்லாம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே போய் அங்கே டெஸ்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
டெஸ்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு சைடு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணாலும் வந்து இன்னொரு சைடு வந்து எங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறையா சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. நிறையா சப்போர்ட்ஸ் பண்ணி எங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி வரணும், நிறையா வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம் போது இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக நம்ம மாற்றணும். அது வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம ரீல்ஸு ஷார்ட்ஸை பார்த்துட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவிட்டியாக நம்ம டைமை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த 40% பாப்புலேஷன் வந்து இந்தியாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அருமையாக சொன்னீங்க சார். என்னதான் ஏஐ டெக்னாலஜி உள்ளே வந்தாலும் நம்ம ஒரு உழவன் தான் வந்து இறங்கி சாப்பாடு தயாரிக்கணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏஐ எல்லாம் உள்ளே வர முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான் சார். என்னதான் நீங்கள் வெர்டிக்கல் ஃபார்மிங், ஹரிஜாண்டல் ஃபார்மிங், ஹைட்ரோபானிக்ஸ் என்னதான் வந்தாலும் நீங்கள் நிலத்தில் போடுற அந்த நியூட்ரிஷன் வந்து இதில் கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த தாய் மண்ணை விட்டுட்டு நம்ம வந்து ஹைட்ரோபானிக்ஸ் பண்ணுறோம், வெர்டிக்கல் ஃபார்மிங், அது வந்து சாயில் இல்லாதவங்களுக்கு அது ஓகே. நம்மளுக்கு சாயில் இருக்குது, அந்த சாயிலில் வந்து விவசாயம் பண்ணாமல் நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும்? பண்ணிட்டு நம்ம அடுத்த தலைமுறையை வந்து ஏன் வந்து ஒரு மரட்டுத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப அழகா 1 மணி நேரத்துக்கு மேலே உங்களோட ஜேர்னி எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து ஒரு அக்ரிப்ரனியராக மாறி இவ்வளோ தூரம் 5 வருடங்கள், 1 இல்லை 2 இல்லை 5 வருடங்கள் சஸ்டைன் பண்ணி மழை, புயல், வெயில் இதெல்லாம் தாண்டி நிற்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் சார். We really look up to you. வாழ்த்துக்கள் from Hearts of தமிழ் மக்கள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மேலும் மேலும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வளர நாங்கள் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இனிய புத்தாண்டா உங்களுக்கு இந்த ஆண்டு அமையும் நம்புகிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP presents Hearts of Tamil Makkal, co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. Blevo, believe, lead and evolve. கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ். A family with pet lovers or kids, or even single, loves Tehran. Say goodbye to pet hair and hello to clean homes. Tehran Robotic Vacuum Cleaner makes cleaning effortless, so you spend less time sweeping and more time with your kids, loved ones and furry friends. No mess, no hassle, just a happy, clean home. Experience at your nearest center today. Some say belief starts inside. We say belief begins when you own the skyline, flood the streets, command the airwaves, light up every feed, and leave your mark on everything in between. We don't just market, we mesmerize. We brand, making you unforgettable at first sight. We own outdoors, big, bold, and impossible to ignore. We handle PR, because true impact comes from moments that shape perceptions. We crack performance marketing to turn curiosity into customers. When you want to move people, ads are not enough. You need belief. That's why we brand with purpose, market with precision, and stage experiences that stick. Belief doesn't stay still, it evolves. That's why we Blevo. We are Blevo.